ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா ஸ்ரீலங்கா T20 அண்ட் ஃபாலோட் பை ODI T20 சீரிஸ் ஆரம்பிக்க போகுது. பள்ளிக்கல்லையில் பீடாக் வெல்கம் டு த ஷோ. டீம் பற்றி பேசிட்டோம், எல்லாம் அசஸ் பண்ணிட்டோம். இந்த மேட்சை பற்றி உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? சீரீஸ் ஜெயிச்சிருவாங்க, அது ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அந்த ஸ்ரீலங்கன் டீம் வந்து கொஞ்சம் போலிங் வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. பேட்டிங் கொஞ்சம் டெப்த் கம்மியா இருக்குனாலும் கொஞ்சம் இந்தியா வில் ஸ்டார்ட் ஃபேவரேட்ஸ். இப்ப கண்டிஷன்ஸுக்கு போயிடுவோம். தட் இஸ் வாட் வி நார்மலி டூ. கடைசி 40 மேட்ச்ல பாத்தீங்கன்னா டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 23 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 17 ஜெயிச்சிருக்காங்க. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கே, ஒரே பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 263 ஃபார் 3 ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா 2016. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் இப்ப இந்த எல்பிஎல்ல 197 ஃபார் 8 கொலம்போ ஸ்டார்ஸ் வர்சஸ் கால் கிளேடியேட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா 200 வந்து பேட்டிங் செகண்ட் அடிச்சதே கிடையாது. ஹையஸ்ட் சேஸ் இஸ் ஆல்சோ 197 ஃபார் 8. இப்போ சொன்னது இந்த கொலம்போ ஸ்டார்ஸ் அந்த இதுதான் இப்போ உங்களுக்கு சொல்றது தான் ஹையஸ்ட் சேஸ். சாரி, நாட் இன் திஸ் இது இந்த கால் மார்வல்ஸ், ஆக்சுவலி கால் கிளேடியேட்டர்ஸ் தப்பா கால் சொல்லிட்டேன். மார்வல்ஸ். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த 40 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 164 159, தட் மீன் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 160. ஆனா இந்த 5 மேட்ச் ஆடி இருக்காங்க இப்போ இந்த எல்பிஎல்ல. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 184, டீம் பேட்டிங் செகண்ட் 180. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. இதுல பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 8.12, ஸ்பின்னர் 7.67. இது சர்ப்ரைசிங் இது என்னன்னா பேஸ் பவுலர்ஸ் 58% விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வெரி ஹை 42. ஜஸ்ட் கன்சிடர் த வால்யூம் ஆஃப் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் போல 42ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இதுல ஒரு பிரேக்கப் கொடுக்குறேன் பாருங்க. பவர் பிளேல பேஸ் பவுலர்ஸ் 70% ஆஃப் விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ் 30% ஆஃப் விக்கெட்ஸ். மிடில் ஓவர் 7 to 15ல ஸ்பின்னர்ஸ் 64% ஆஃப் விக்கெட்ஸ், பேஸ் பவுலர்ஸ் 36% தான். டெத்தில் அகெயின் ஸ்பின்னர்ஸ் நிறைய போடாததுனால பேஸ் பவுலர் 74%, ஸ்பின்னர்ஸ் 26. இந்த கடைசி 10 மேட்ச்ல டீம் வின்னிங் த டாஸ் 7 out of 10 ஃபீல் பண்ணிருக்காங்க. நிறைய நிறைய பேர் யோசிக்காமலே அது மாதிரி பண்றாங்க. இந்த டாஸ் போல் ஃபர்ஸ்ட் T20 கிரிக்கெட்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்கோர்ஸ் 180 பிளஸ் ஆன் ஆவரேஜ். they don't lose more than 2 wickets in middle overs. இந்த மிடில் ஓவர்ஸ் தான் ரொம்ப குரூஷியல். டீம்ஸ் which score more runs in middle overs 7 to 15 90% ஆஃப் மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பாருங்க, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி இன் பவர் பிளே வந்து 9.24, பவர் பிளேக்கு அப்புறம் அப்படியே கீழே 6.92. ஸோ ஸ்பின்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது இந்த ஸ்டாட் சொல்லுது. 46 டாட் பால்ஸ் ஆன் ஆவரேஜ் இன் போத் த இன்னிங்ஸ். ஸோ இப்போ இந்த மீன் ஸ்கோர் வந்து 160 அப்படின்னு சொன்னோம். எப்பவுமே ஒரு 15 ரெண்டு நான் கூடன்னு சொல்லுவேன். ஆல்சோ 180 was ஆவரேஜ் ஸ்கோர். 180 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 184 பேட்டிங் செகண்ட். எல்பிஎல்னால 180 எப்படி நீங்க இது பண்ணணும்னா இங்க பவர் பிளேல அடிக்கணும். ஏன்னா பால் சாஃப்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 2 விக்கெட் போனாலும் ஒரு 55 வந்துடணும். அப்படியே 7 to 10ல விக்கெட் கொடுக்காம 27 ஃபார் நோ லாஸ், 82 ஃபார் 2. 11 to 15ல 8 விக்கெட் கையில இருக்கு, ஒரு 43 ஃபார் 2. தட் இஸ் ஆல்சோ நாட் a big launch. 8.6 an over that takes you to 125 for 4. 6 விக்கெட் இருந்ததுன்னா கடைசி 5 ஓவர்ல 55 வந்துடும். 180 to 185 இந்த இதை எடுத்தீங்கன்னா 180 to 185 நீங்க நல்லா போலிங் போட்டா டெஃபினட்டா ஜெயிக்கலாம். அதுல வந்து எந்த சந்தேகமும் வேணாம். இப்ப நீங்க பிளேயிங் லெவன் கேட்பீங்க, இந்தியா எப்படி போவாங்க அப்படின்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மான் கில், ரிஷப் பண்ட் will bat at 3, Sky at 4, பாண்டியா at 5, ரிங்கு at 6, அக்ஷர் பட்டேல் at 7. இந்த 8 தான் வந்து ஒரு யோசனை. ஆல்ரவுண்டர் ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தரா இல்லைன்னா ரவி பிஷ்னாயா, ஃபாலோட் பை ஹர்ஷதீப் சிங், கலீல் அகமது, முகமது சிராஜ். அன்பார்ச்சுனேட்லி வெளியில சாம்சன் உட்காருவாரு. தூபேக்கும் இங்க அன்பார்ச்சுனேட்லி இடம் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரியான் பராக். இதுதான் வந்து அவங்களோட பிளேயிங் லெவனு. இப்ப ஸ்ரீலங்கா பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் பத்தும் நிசாங்கா வித் ஓபன் வித் குஷால் மெண்டிஸ், ஃபாலோட் பை தி எக்ஸ்பீரியன்ஸ் தினேஷ் சண்டிமல், ஃபாலோட் பை காமிந்து மெண்டிஸ், கேப்டன் சரித் அசலக்கா, வனிந்து அசரங்கா, தாசும் ஷானக்கா, மகேஷ் தீக்ஷானா, மத்திஷா பத்திரானா, பினூரா பெர்னாண்டோ அண்ட் ருவான் துஷாரா. வெளியில யார் உட்காருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அசித்தா பெர்னாண்டோ. என்னைக்குமே அவர் நான் ஆடுவேன். ஆனா இந்த பினூரா அந்த சமிந்த விக்ரமசிங்கே நல்ல பிளேயர் சொல்றாங்களே. கொஞ்சம் ராவா இருக்காரு சார். அதனால வந்துட்டு இப்ப எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. செம டேலண்ட் நீங்க சொல்ற மாதிரி பேட்டிங் ஆடுவாரு. இந்த அசித்தா பெர்னாண்டோ பயங்கர ஷார்ப்பா இருக்காரு. ஒரே ஒரு இது என்னன்னா உங்களுக்கு அந்த தில்ஷான் மதுஷாங்கா இன்ஜுரின்றதுனால
பினூரா பெர்னாண்டோ உள்ள வந்திருக்காரு, டீசென்டான போலரு. அதனால வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நுவான் துஷாரா பத்திரானா இருக்கிறதுனால அசிதா பெர்னாண்டோ வெளியே வருவாரு. இன்னொரு ரிசர்வ் பாத்தீங்கன்னா குஷால் பெரேரா. இந்த டாப் 4 கிராக் பண்ண முடியாது. அவிஷ்கா பெர்னாண்டோ அவராலையும் இந்த டாப் 4 கிராக் பண்ண முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த துனித் வெள்ளலகே. இப்போ மனிந்து அசரங்கா இருக்கும்போது துனித் வெள்ளலகே அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு இந்த பிளேயிங் லெவல் இது பண்ண முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 6 ஓவர்ல 55 டேஷ். யாரு உங்களுக்கு ஜெய்ஸ்வால் வந்த உடனே அடிதான். கில்லு வந்துட்டு உங்களுக்கு எடுத்தோடனே அடிக்க மாட்டாரு, இன்னிங்ஸ் செட் பண்ற ஆளு. பண்ட்டும் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே அடிதான். இங்க பாத்தீங்கன்னா பத்தும் நிசங்கா கிளாஸ், குஷால் மெண்டிஸ் அடி, தினேஷ் சண்டிமால் பாத்தீங்கன்னா ஓகே அடிச்சும் ஆடுறாரு ஓகே. அப்படிங்கும் போது அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபயர் பவர் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்ப கில்லு பத்தும் நிசாங்கா ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இந்த அப்ரோச் வைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெய்ஸ்வால் பண்ட்டுங்கிறது அது கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. குஷால் மெண்டிஸ் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். சண்டிமால் ஐ டோன்ட் நோன்றதுனா ஸ்லைட் எட்ஜ் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு பினிஷ் பண்ற அந்த ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இஸ் ஆனா ஒரே கிளாஸ். ஒண்ணு, சந்திமாலுக்கு வந்து இது எத்தனாவது கம்பேக்? ஒரு 339வது. 7444 அப்படின்னு நினைக்கிறேன், இதுவா தெரியல. ஏன் சார் இது உங்களுக்கு இந்த சோமியா சர்க்காரோடவா தினேஷ் சண்டிமால் நிறைய கம்பேக்? நீங்க தானே அதை அதே சொன்னீங்க கணக்கு வேர்ல்டு தான் கப். 2 பேருமே. இப்போ இப்ப நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறேன் நானு. இப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்டதுனால I want to continue before getting on to the further analysis. Where are you leading to? வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா ஏஞ்சலோ மேத்யூஸ் ஆடுனீங்க, இப்ப வந்து சண்டிமால் ஆடுறீங்க. இந்த லியனகேன்னு ஒரு பிளேயர் இருக்காரு, இந்த நோனிதோ பெர்னாண்டோன்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவிஷ்கா பெர்னாண்டோவும் டீசென்ட் பிளேயர். நீங்க எங்கேயா போறீங்க? அடுத்து 2 வருஷம் வேர்ல்ட் கப் அப்புறம் இவங்க ஆடுவீங்களா? எனக்கு தெரியல. பட் ரெஸ்பெக்ட் ஹஸ் டு பி கிவன் பிகாஸ் இஸ் a வெரி குட் பிளேயர், அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்கை வந்து ஸ்பின்ன வச்செல்லாம் ஸ்கையை நீங்க ஏமாத்தலாம் முடியாது. பாண்டியா இஸ் ஆல்சோ ஷோன்ஸ் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபார்ம் இன் வேர்ல்ட் கப். ரிங்கு சிங்கை பத்தி நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அக்ஷர் பட்டேல் has been phenomenal with the batting. எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கன்சிடரிங் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வாட் தே வாட், அதனால வந்து பேட்டிங்ல என்ன பண்ணி டெப்த் வந்து நல்லா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இந்த காமிந்து மெண்டிஸ் நாட் அ பேட் பிளேயர், நாட் அ எக்ஸ்ட்ரானரி பிளேயர், டீசன்ட் பிளேயர். சரித் அசலங்கா வெரி குட். அதுக்கப்புறம் அசரங்கா கேன் பேட், ஷானகா கேன் பேட். அதுக்கப்புறம் தீக்ஷானா பத்திரனா பினூரா துஷாரா அப்படிங்கும் போது ஹெவி எட்ஜ் வந்து இங்க டெஃபினட்டா இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அங்க பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஓவர்ஸ்ல உங்களை வந்து கஷ்டப்படுத்துற ஸ்பின்னர்ஸ் யார் இருக்காங்க? தீக்ஷானா டெஃபினட்டா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பின்னர். ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்டா ஆஃப் லேட் சிஎஸ்கேக்கும் பார்த்திருப்பீங்க, விக்கெட் எடுக்கிற ஸ்கில் அன்பார்ச்சுனேட்லி போயிடுச்சு அவருக்கு. மனிந்து அசரங்கா ஜெனுவன் விக்கெட் டேக்கர், அதுல எந்த சதேயும் கிடையாது. காமிந்து மெண்டிஸ் ஒரு ஆம்பி டெக்ஸ்டர்ஸ் போலர், ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுவாரு. ஸ்பின் பேசிங் டெஃபினட்டா கவர்டு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேலும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டின்னு பெருசா சொல்ல மாட்டேன். பட் 4 ஓவர் பேங்க். வாஷிங்டன் சுந்தர் ஆனா அவரும் அந்த ரேஞ்சுக்கு வந்துருவாரு. பிஷ்னாய் பாத்தீங்கன்னா ஆஃப் லேட் அவரும் விக்கெட் எடுக்கலன்றது ஸ்பின் எட்ஜ் டெஃபினட்டா வித் நோ பயஸ் யூ ஹேவ் டு கிவ் இட் டு ஸ்ரீலங்கா. ஆனா ஓவரால் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்தியா வில் கோ வித் 56-44. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடாக் ஒரு சர்க்கிள் வரும் ஸ்ரீலங்கா தான்றீங்களா? இல்ல இல்ல, 100% ஒத்துக்கிறேன். இந்த எட்ஜ் தான் நானும் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன், டக்குனு ஃபேண்டசிக்கு போயிட்டீங்களே சார். வியூவர்ஸ் இல்ல, வந்து நான் ஒரு மேட்ச் முடியட்டும் அப்படின்னு பாக்குறேன். நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா எடுத்த உடனே ரொம்ப அண்டர்ரேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால சந்திமல் மட்டும் கேட்டேன். அடுத்து தலஞ்சேரி டிசில்வா கொண்டு வருவாங்க அடுத்த சீசனுக்கு. இதெல்லாம் சரி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க சுந்தர் ஓவர் அக்சர் வந்து நீங்க கரெக்டா லாஜிக்கலா சொல்றீங்க. பட் அக்சர் தான் ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இல்ல வேர்ல்ட் இல்ல, கப்ல இவ்வளவு. சுந்தர் வில் பிளே அஹெட் ஆஃப் பிஷ்னாய்னு சொன்னேன், நாட் அக்ஷர். ஓகே, பிஸ்னஸ் ஸ்பாட். ஓகே, அப்பனா ஓகே. ரெண்டாவது ஸ்பின்னர் ஸ்பாட் பிகாஸ் ஓகே, வாஷிங்டன் அக்சர் சுந்தர் அண்ட் சுந்தர். ஓகே. சுந்தர், அக்ஷர் அண்ட் சுந்தர். அதுக்கப்புறம் வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர் ரிப்பீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. 3 ஃபாஸ்ட் பவுலர் ரிப்பீட், கலீல் அஹமத், முகமது சிராஜ் அண்ட் அர்ஷதீப் சிங். இதுதான் இந்தியா. அண்ட் பாண்டியா வில் பி த 6th பவுலர். ஓகே ஓகே, ஸோ இப்போ நீங்க ஃபேண்டசி ஃபேண்டசிக்கு போலாம். கேட்டுட்டீங்க. ஃபேண்டசி இப்போ வந்துட்டு இப்போ சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கோவமா இருப்பாங்க. இன்னும் பண்ண முடியாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இதான் பிளேயிங் லெவனா இருக்கும். ஐ பி எக்ஸ்ட்ரீம்லி சர்ப்ரைஸ்ட். ஒரே சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னது, சிவம் தூபே உள்ள வந்தாருன்னா ரிக்கு சிங் வெளியே போகணும், அதை பண்ண மாட்டாங்க. இதே பராக் உள்ள வந்தா ரிக்கு சிங் வெளியே போகணும், அதை பண்ண மாட்டாங்க. அதனால ஐ திங்க் வி வில் கெட் தி பிளேயிங் லெவன் கரெக்ட்.
இப்ப ஃபேண்டசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் வந்து ஒரு செம ஃபார்ம்ல இருக்காரு. அதனால அவர் விடாதீங்க. எனக்கு என்னமோ ஜெய்ஸ்வாலுக்கு கண்டிப்பா படும்னு தோணுது. இந்த பிச்சில் வந்து ஹர்திக் பாண்டியாஸ் டபுள் டியூட்டி ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு பேட் அட் நம்பர் 5 as an ஆல்ரவுண்டர் கண்டிப்பா எடுங்க. அசரங்கா பத்தி இப்பதான் சொன்னேன். ஒரு 4 ஓவர்ல 39 போனாலும் எல்பிஎல்லையும் பாருங்க 4 ஓவர்ல 39 ரன் இருந்தாலும் 2 விக்கெட் விழுந்துருது. அவரை முன்னாடி வேற இறக்கி விடுறாங்க. இஃப் யூ see the current thing scheme of things is going to bat at number 6ன்றதுனால அவர் விட முடியாது. அதே மாதிரி நம்பர் 4 தான் ஸ்கை ஆட போறாரு. இது எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் ஆஃப் ஸ்பின் அப்படின்றதுனால என்னோட டாப் 5 பிக்ஸ் குஷால் மெண்டிஸ், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஹர்திக் பாண்டியா, வனிந்து ஹசரங்கா அண்ட் கேப்டன் சூரியகுமார் யாதவ். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா மீதி 5 முடிச்சு வச்சிருங்க. 10 நிசாங்காவோட ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 நிசாங்காவோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா பாத்தீங்கன்னா பிடா இதுல அந்த கால் மார்வெல்ஸ் 4 பேர் வச்சிருக்காங்க. அவங்க அவங்க டீமும் சரி இப்ப தொடர்ந்து ஜெயிச்சாங்கல்ல 4th டைம் நம்ம சரித் அசலங்கா டீம். அவங்க வந்து ஜாஃப்னா கிங்ஸ். அவங்களும் பாத்தீங்கன்னா நிசாங்கா, இதே குஷால் மெண்டிஸ், அசலங்கா, தனஞ்சய டிசில்வா, ரைலி ரூசோ. டாப் 5ல வந்து 4 பேர் ஸ்ரீலங்கன் ஆல்மோஸ்ட் இந்த டீம்ல இருக்கவங்க தான். ஸோ குஷால் மெண்டிஸ் நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ நிசாங்காவை நான் எடுத்துடுறேன். நீங்க வந்து ஜெய்ஸ்வால் எடுத்துட்டீங்க. நான் கில்ல எடுத்துக்கிறேன். இந்த பசங்க பேட்டை வச்சு ஒன்னொன்னு மாத்தி மாத்தி எடுப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ கில்ல நான் எடுத்துக்கிறேன். நீங்க அசரங்காவை எடுத்துட்டீங்க. ஆனா பிஸ்னா இந்த பக்கம் இல்ல. சரி, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா எடுக்கல. ஹர்திக் பாண்டியா நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். ஹர்ஷதீப் சிங்கை விடாதீங்க. ஓகே, அப்ப ஹர்ஷதீப் சிங்கை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஹர்ஷதீப் சிங், அக்சர் பட்டேல், சுப்மன் கில்லு, பத்தும் நிசாங்கா. இது என்னோட 5 பீடா. நீங்க சொன்ன 5ம் இதுவும் நம்மளுடைய பிக்ஸ் வியூவர்ஸ். ஸோ இதுதான் எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ உங்க எல்லா இதுவும் சொல்லியாச்சு. கிரவுண்ட் கண்டிஷன்ஸு, ஸ்ட்ராட்டஜி, பிளேயிங் லோன் எல்லாம் சொல்லிட்டீங்க பீடா. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இது எந்த விதத்துல உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, வேர் டஸ் சுப்மான் கில் ஸ்டாண்ட் அஸ் அன் ஓப்பனர். ஓகே, பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அபிஷேக் சர்மாவை வந்து விட்டுருக்காங்க. ஒரு எவர் கன்சிஸ்டன்ட் ருத்ராஜ் கெய்க்வாட விட்டுருக்காங்க. விட்டுட்டு சுப்மான் கில்ல வந்து வைஸ் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது they see something very special in him. Whether he's going to deliver or not, that is going to be the $1 million question. ஏன்னா அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னா விராட்டும் இல்ல, ரோஹித்தும் இல்லங்கும் போது இங்க இருக்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து தான் வருவாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் ஆல்சோ நாட் கன்ஃபர்ம்டு. லெட் அஸ் பி ஆனஸ்ட் வித் தட். இப்ப அவங்க 2 பேரும் இல்லைன்றதுனால அவர் உள்ள வராருங்க போது ஓப்பனிங் ஸ்லாட் யாரு? அதுக்கு ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இந்த செகண்ட் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தரால அந்த பிளேஸ அக்ஷர் பட்டேல் சீல் பண்ண மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது 2வது இது. இப்ப ரவி கிருஷ்ணா எல்லாம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வெளியில அவங்க ரெஸ்ட் பண்ணிருக்கிறது குல்தீப். அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறம் அவர் பேரை எழுதிட்டாரு என்ன ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர் அப்படிங்கும் போது அதெல்லாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தெரியாது. ஹர்ஷதீப் சிங் ஆல்சோ ரிட்டர்ன் இஸ் நேம். Siraj is also in the scheme of things. It's a great opportunity for Khalil Ahmed to show what he can actually do to get into the squad as a 4th seamer. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலீல் அஹமத், அந்த 2 ஓப்பனரு, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் என்ன பண்ண போறாரு. ஏன்னா ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ஸ்கை இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேள்விங்கிறது எதுவுமே கிடையாது. ரிஷப் பண்ட் அவங்க எல்லாம் வந்து கேள்வின்றது எதுவுமே கிடையாது. பாண்டியா ஆல்சோ. ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் கேள்விகள். இந்த கேள்விகளை முதல் ஒன்டேலயே T20லயே வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஆன்சர் பண்றாங்களா இல்ல போக போக என்ன தெரியுமா பார்ப்போம். நான் வந்து ஒரு கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கேன். சாரும் வந்துட்டு அதை ஓகேன்னு சொல்லியிருக்காரு. Let us see what will happen on the 27th when actually the match takes place. அது முடிஞ்ச உடனே we will come back and do the review because நிறைய பேர் என்ன கேக்குறீங்க, இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுங்க சார், வெறும் ரிவ்யூ மட்டும் பண்றீங்கன்னா ஏன் ரிவ்யூ நம்ம பண்ண போறோம் அப்படின்னா மீதி 2 மேட்சும் கேண்டில தான் ஆட போறாங்க. ஸோ இந்த நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ரிவ்யூ பண்ணாதான் how they are actually using the data and getting the things done தெரியும்ன்றதுனால every match will come and do a review as well and also some preview episode for the next 2 T20s until we come back and entertain you for yet another episode. That is going to be the review of India and Sri Lanka first T20 in Kandy. Thanks a lot and bye-bye.